ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் காணல் டிவியின் நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையினால் இந்த வருடத்தில் 7 மாதத்தை கிருபையாய் முடிக்க செய்த தேவனுக்கு முதலாவது மகிமையை நாம் செலுத்தும், சோத்திரமும் செலுத்தும். ஏனென்றால் இந்த 7 மாதமும் கண்மணி போல் நம்மை காத்திருக்கிறார், சுமந்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி சென்றிருக்கிறார். தொடர்ந்து நம்மை மீதி இருக்கிற மாதங்களிலும் இந்த வருடத்திலே நடத்துவார். புதிய மாதத்திற்குள்ள கர்த்தருடைய கிருபையினால் பிரவேசித்திருக்கிறார். இந்த 8வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். கிருபையினால் நிறைத்து, நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமானது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 17, 18 பொழுது நாம் வாசிக்கிறேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எமட்டோ நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். இந்த மாதத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மம்ரேவை கொடுக்கிறேன் என்று சொன்னார். எப்ரோனில் இருக்கிற மம்ரேயை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதத்திலும் உங்கள் வீட்டில் எல்லைகளை, உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை, தரிசன எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். இந்த மாதம் விசாலத்தின் மாதமாக விளங்கும்படி செய்வார். கண்டிப்பாக இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பார். நான் டெல்லி என்ற சிட்டிக்கு நான் சென்றிருக்கிறேன். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு தேவன் ஒரு விசாலமான ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அந்த நகரத்திலே ஏராளமான பிள்ளைகளுக்கு வீடே இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் போன பொழுது தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசினார். அவருடைய சின்ன வீட்டிலே குடியிருந்தார்கள், வாடகை வீட்டிலே குடியிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை அற்புதமான விதத்திலே நடத்தி ஆசீர்வதித்தார். அதை குறித்து நான் சமீபத்திலே ஃபேமிலி ரிவைவல் மீட்டிங்கில் நான் பேசின பொழுது, டெல்லியில் நான் பேசின பொழுது நிறைய சகோதரிகள் சொன்னார்கள், ஐயோ எங்களுக்கு வீடு இல்லை. ஆண்டவர் அந்த கூட்டத்திலே வல்லமையான தீர்க்க தரிசனத்தை அநேக குடும்பங்களுக்கு நான் வீட்டை தருவேன், பெரிய விசாலமான இடத்தை தருவேன், ஜெப வீடை கட்டுவீர்கள், ஆராதனை ஸ்தலங்களை கட்டுவீர்கள் என்று சொல்லி தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசினார். அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் தேவனாய் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலோ நம் தேவன் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் நோக்கி பார், அதை நாம் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 4 விதத்திலே தரிசனம் கொடுத்தார். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று சொல்லி ஒரு விசாலமான பெரிய தரிசனத்தை கொடுத்தார். இந்த இடத்திலே தரிசனத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ தரிசனம் பார்க்க வேண்டும், நான் காட்டுகிறதை நீ பார் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். அவனோடு அவனுடைய உறவினர் ஒருவர் இருந்தார், லோத் என்பவர். அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். இருவருக்கும் 2 பேருடைய மந்தைக்கும் போராட்டங்கள் இருந்தது. அதன் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை பிரித்தார். அப்பொழுது லோத்தும் தரிசனத்தை பார்த்தார், ஆபிரகாமும் தரிசனத்தை பார்த்தார். ஆனால் லோத்து பார்த்த தரிசனமோ சோதாம் குமாராவை குறித்த ஒரு தரிசனம். அந்த சோதனைகளை அவர் விழுந்து போனார். சோதாம் குமாரா பட்டணம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு பட்டணம், பாவத்தின் பட்டணம், அழிவின் பட்டணம், நியாய தீர்ப்பின் பட்டணம். அந்த பட்டணத்திலே
லோத்து பார்த்தார். அவனுடைய பார்வையெல்லாம் உலகத்தின் பார்வைகள், உலக தரிசனங்கள், சுய தரிசனங்கள். இன்றைக்கு பிசாசும் பலரை வஞ்சிக்கிறான். கனவுகளை மூலம் வஞ்சிக்கிறான், தீர்க்க தரிசனங்களை மூலம் வஞ்சிக்கிறான், பொய்யான தீர்க்க தரிசனங்களை மூலமாகவும் வஞ்சிக்கிறான். அதனால் இன்றைக்கு அநேகர் ஏமாந்து போறார்கள். மேரேஜில் ஏமாந்து போறாங்க, வீட்டு காரியங்களில் ஏமாந்து போறாங்க, ஊழியத்தில் கூட இன்னைக்கு அநேகர் எனக்கு இந்த தரிசனம் கொடுத்தார், அந்த தரிசனம் கொடுக்கிறார் என்று சொல்லி ஊழியக்காரர் கூட இன்றைக்கு ஏமாந்து போறாங்க. எனக்கு சர்ச் மினிஸ்ட்ரி கொடுத்தார் என்று சொல்லி ஏமாந்து போறாங்க. ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவன் பார்த்த தரிசனம் சுய தரிசனம், பாவத்தின் தரிசனம், சோதனையின் தரிசனம், அது வீழ்ச்சியின் தரிசனமாக இருந்தது. இன்றைக்கு அநேகர் இந்த தரிசனத்தின் வழியாய்த்தான் வாழ்கிறார்கள். தரிசனம் என்றால் தேவன் கொடுக்கிற திட்டம். ஆனால் இன்றைக்கு பிசாசும் தரிசனத்தை கொடுக்கிறான். அநேகருக்கு தரிசனத்தை கொடுத்து இன்னைக்கு ஏமாத்துகிறார். தரிசனத்தின் நிமித்தம் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் விழுந்து போகிறார்கள், அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள். காரணம், பொய்யான தரிசனங்களை பார்க்கிறார்கள், பொய்யான காரியங்களை பார்க்கிறார்கள். நாம் பார்ப்பது தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டும். இயேசுவின் தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும். பரலோக தரிசனங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த தரிசனம் என்பது என்ன? தேவன் கொடுக்கிற திட்டம், தேவன் கொடுக்கிற திட்டம். அருமையான மகளே, மகனே, தேவன் கொடுக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறவர்களே, கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் வாழுகிற பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். இளம் பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே வழிநடத்தல் தெரியாமல் இன்றைக்கு அநேகருக்கு இந்த மாதத்திலே தரிசனத்தோடு உங்களை நடத்த போகிறார். தரிசனம் இல்லாமல் வாழுகிறவர்களும் உண்டு, நோக்கம் இல்லாமல் வாழ்கிறவர்களும் உண்டு. தேவன் கொடுக்கிற திட்டத்தின்படி வாழாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் திட்டம் இல்லாமல் வாழ்றார்கள். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெரிய தரிசனத்தை கொடுத்தார். லோத்து பார்த்தது சோதாம் குமாரா பட்டணத்தை, ஆனால் ஆபிரகாம் பார்த்ததோ கானான் தேசத்தை, விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் மம்ரேலை குடியிருக்க செய்த. மம்ரே என்பது தேவனுடைய தரிசனம் பெற்ற ஒரு இடம். அதிலே கர்த்தருக்கென்று அவன் பலிபீடத்தை கட்டினான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, நீ தேவ தரிசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் கிருபை செய்வார். இந்த தரிசனம் யாருக்கு கொடுப்பார்? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார், வேதத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார், விசுவாசத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவரும் தரிசனத்தை பெற முடியாது. இந்த தரிசனம் என்பது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குள்ளாக்கப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது, வேதத்தை படிக்கும் போது, ஆவியானவரோடு நிறைந்து காணப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள் காணப்படும் பொழுது இந்த தரிசனத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் கொடுப்ப முதலாவது நாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, தரிசனத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். தரிசனத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். தரிசனம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சர்ச்சா இருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரிடத்திலிருந்து தரிசனம் பெற வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து தரிசனம் பெற. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, ஜெப வாழ்க்கை தேவை, வேத வாசிப்பு தேவை, விசுவாச அறிக்கை தேவை. அந்த தரிசனத்தை முதலாவது நம்ம ஆபிரகாமுக்கு கொடுத்ததோ 4 விதமான தரிசனம். ஆபிரகாமை 4 என்பது சொல்வது டைமென்ஷன், 4 டைமென்ஷன். 4 டைமென்ஷன்ல ஆண்டவர் அவரை நடத்த விரும்பினார். 4 விதத்திலே விசாலத்தை கொடுக்க விரும்பினார். ஆண்டவர் இன்றைக்கு அடியனுடைய ஊழியத்திலும் கூட அற்புதமான 4 விதத்திலே நடத்துகிறார். வட இந்தியாவிலும் நடத்துகிறார், தென்னிந்தியாவிலும் நடத்துகிறார், தமிழ்நாட்டிலும் நடத்துகிறார், ஆந்திராவிலே நடத்துகிறார், கர்நாடகாவிலே நடத்துகிறார். அவருடைய நடத்துதல் பெரியது. அவர் எப்படி நடத்துவார் என்றால், பெரிய தரிசனத்தோடு இந்த மாசத்தில உங்களை தரிசனத்தோடு அவர் நடத்த போகிறார். ஆபிரகாமுக்கு முதல்ல செய்த காரியம் தேவ தரிசனம். இரண்டாவது, அவருக்கு வார்த்தை கொடுத்தார்.
நீ எழுந்து நடந்து நீளம் அகலம் உயரம் எமட்டோ அப்படி நடந்து திரி, அதையெல்லாம் உனக்கு நான் தருவேன். எழுந்து நடன்னு சொன்ன. இதுல இந்த காரியத்தை நான் ஆவிக்குரிய ரீதியாக பேச விரும்புகிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையோடு பேச விரும்புகிறேன். எழுந்து என்றால் உயிர்ப்பிக்கப்படு. சோம்பேறித்தனத்தை விட்டு, கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு, மரித்த நிலையை விட்டு, அதாவது ரிவைவல் லைஃப். எழுந்துருனாலே அதுதான் ரிவைவல். ரிவைவலும் அதுதான், ரிவைவும் அதுதான். சோர்வை விட்டு எழுந்திருக்கணும், டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு எழுந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எப்படின்னா டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. கர்த்தர் எனக்கு இது செய்யலை அது செய்யலை என்று டிசப்பாயின்மெண்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு. எழுந்திருக்கிறது மட்டும் இல்ல, நட. விசுவாசத்துல நட, வார்த்தையில நட, அபிஷேகத்தோட நட, ஆவியானவரோட நட, அவர் கொடுத்திருக்கிற கிருபையோடு நட. நீளம் அகலம் உயரம்னா அவருடைய அளவுகள், அவர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், அதையெல்லாம் ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு நீங்க நடக்கணும். சிலர் தரிசனத்தையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. வெறும் தரிசனம், எனக்கு தரிசனம் இப்படி கிடைச்சது, இந்த காட்சி கிடைச்சது. நிறைய பேர் போன்ல எனக்கு பேசுறது அப்படித்தான். பிரதர், இந்த தரிசனம் பார்த்தேன், இப்படி ஒரு வீட்டை பார்த்தேன், இப்படி ஒரு இதை பார்த்தேன். அதோட இருக்கக்கூடாது, விசுவாசித்து நடக்கணும். இன்னைக்கு தரிசனத்தோட நிக்கிறவங்க நிறைய பேர். ஒரு தரிசனத்தை நீங்க பார்க்கிறீங்கன்னா அது வேதத்தின் படியே இருக்கணும் என்று, அது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்களோடு இருக்கணும். அது மட்டும் இல்ல, வசனத்துல நடக்கணும். விசுவாசிங்க. இன்னைக்கு விசுவாசத்துல நிறைய பேர் நடக்கிறது இல்லை. நீங்க விசுவாசத்தோட நடக்கும் போதுதான் அதை சுதந்திரிக்க முடியும். பிரயாசப்படணும், விசுவாச வேலைகளை செய்யணும். நிறைய சர்ச் இன்னைக்கு விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? நிறைய ஊழியங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் எழுப்புதல் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அநேக விசுவாசிகள் இன்றைக்கு எழும்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில நடக்க முடியல, பிரயாசப்படணும். திரிங்கிறார் ஆண்டவர், பிரயாசப்படணும். என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்ததில் இருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை பிரயாசப்பட வைத்திருக்கிறார். சோம்பேறியை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனம். ஊழியம் செய்கிறவங்களையும் சோம்பேறி, விசுவாசிகளும் சோம்பேறியாத்தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேலைக்கு போறது கிடையாது, எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் வேலையை எதிர்பார்க்கிறார், உற்சாகமா இருக்கிறதை எதிர்பார்க்கிறார். இந்த மாசத்துல நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லையை பெருசாக்குவார், உங்க குடும்ப வேலையை பெருசாக்குவார், உங்க வீட்டு எல்லையை பெருசாக்குவார், உங்க பிசினஸ் எல்லையை பெருசாக்குவார், உங்க ஊழிய எல்லைகளை பெருசாக்குவார். அதை ஒரு நாள் நீங்க மறந்து போகாதீங்க. உங்க பிசினஸ்லாம் இனிமேல் பெரிதான பிசினஸ் ஆகும். விசாலம்னா பெருசாக்குவார். அது மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகுதல், உங்களை பலுக பண்ணுவார். இப்ப இருக்கிற நிலையில் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதை எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆபிரகாமை விசாலப்படுத்தின ஆண்டவர் வடக்கு கிழக்கு தெற்கென்று பரவ செய்த உலகம் முழுவதும் நம்மை நடத்தி செல்வார். நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, வெளிநாட்டுக்கு போகணும், எதுக்கு போகணும். ஆனா சொந்த முயற்சியில எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்திருப்பார் என்றார், கர்த்தர் உங்களை தரிசனத்தோடு நடத்துவார் என்றார். அதை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இந்த வசனத்தை நம்புங்க, விசுவாசிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் செய்வார். ஆனா இந்த தரிசனம் நமக்கு நிறைவேறணும்னா நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவர் உண்மையா இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, பாத்திரவானா இருக்கணும். தப்பான வழியில, தப்பான ட்ராக்ல போகக்கூடாது, தப்பான வழிகளில் நம்ம இஷ்டப்படி போகக்கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு விசாலத்தின் மாதமாக இருக்கும். பெரிய காரியங்களை காண்கிற மாதமாக இருக்க போது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் உயர்த்த போகிறார், மேன்மையாக வைக்க போகிறார். ஆபிரகாமை உயர்த்தின ஆண்டவர், அவன் மம்ரேல குடியிருந்தான். மம்ரேங்கிறது தரிசனத்தின் இடம். அதே போல எப்ரோன் என்று சொல்லும்போது ஒரு சுதந்திரிக்கிற ஒரு பெரிதான ஒரு சுதந்திரம், ஒரு விசாலமான இடத்துல கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டினான்.
கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டினான். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை கட்டுவீர்களாக, அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்களாக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சரி, இந்த தரிசனம் யாருக்கு தருவார், யாருக்கு அவர் கொடுப்பார் என்றால், உத்தமனாய் நடக்கிறவருக்கு. காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமமாய் நடந்தான் என்று. ஆண்டவருக்கு பயந்து அவன் உத்தமமாய் நடந்ததினால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் சுதந்திரிச்சாங்க. மற்ற இஸ்ரவேல் ஜனங்க யாருமே சுதந்திரிக்கல கானான் தேசத்தை. எபிரோனை சுதந்திரித்தற்கு காரணம் அவன் உத்தமமாய் பின்பற்றின காலேப் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தான். ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட என்று சொல்லி அவனை உத்தமனாக நிறுத்தினான். இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீங்க உத்தமமாய் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எதை பெருசாக்குவார்னா, எந்த எல்லையை பெருசாக்குவானோ, உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு எந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ, எந்த நன்மையை கொடுத்திருக்கிறாரோ அதை அவர் பெருசாக்குவார். ஹல்லேலூயா. 2வது காரியம், கீழ்ப்படிந்த ஆபிரகாம். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகின்ற ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்றாரு. 2வது வசனத்துல உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னான். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்க பலிவிட ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு தரிசனத்தின் பாத்திரமா நம்ம இருக்கணும். தரிசனம் பார்க்கறது பெருசு இல்ல, அந்த தரிசனத்துக்கு பாத்திரமானாவும் இருக்கணும், பாத்திரமாவும் இருக்கணும், தகுதி பெறணும். இந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம தகுதி பெறணும். 3வது, விசுவாச வீரர்களுக்குத்தான் எல்லாம் பெருசாகும். ஏன்னா விசுவாச வீரர்கள் எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விசுவாச வீரர்கள் எப்போதுமே வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விசுவாச வீரர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், எப்பொழுதுமே என்னுடைய விசாலமாக தான் நான் ஜெபிப்பேன். ஒரு நாள் அவிசுவாசத்துக்குள்ளே ஜெபிக்க மாட்டேன். விசுவாச வீரர்களாக இருக்கிறவங்க விசுவாசத்தையே அறிக்கை பண்ணுவார்கள், இயேசுவை அறிக்கை பண்ணுவார்கள், அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவார்கள். நீங்கள் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆபிரகாமை விசாலப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு மம்முறையை தருவார். நல்ல வீட்டை கொடுக்க போறார், உங்களுக்கு நல்ல இடத்தை கொடுக்க போறார், நல்ல விசாலமான ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். டெல்லியில் ஒரு சகோதரி சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆபீஸ் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கேன், இன்றைக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உங்க பிஸ்னஸ், உங்க சொந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவர் மாறாத தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர். ஆனால் நம்ம இந்த மாசத்துல என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட இருக்கணும், பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரை பிரியமான வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது லோத்தை போல நம்ம சோதாமுக்குள்ள மாட்டிக்க கூடாது. ஆபிரகாமை போல 4 விதமான இடத்தை சுதந்திரிச்சு எபிரோனுக்குள்ள நீங்க வரணும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதத்திலே ஆசீர்வாதம். நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. உஷரபலதிக்கரமரம் நமலபுரபலதிக்கரபுரபல ஷபலபுரபலப நதரபலதிக்கரபுரப ஷபரபுரபத்தரபரபரபரப. உடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருகள் மேலையும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. இங்கு ஒரு அருமையான மகள் மேல தேவனுடைய பிரசன்னத்தை கட்டளையிட்டுக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் பண்றாரு.
குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பேசாத வாய்கள், பேசாமல் இருக்கிற பிள்ளைகள், சின்ன வயசுல இருந்து பேச முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சில பிள்ளைகளால பேச முடியல, சில பிள்ளைகளுக்கு சரியா காது கேட்கல. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் தொடுகிறது. எப்பத்தா எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ரீபாலா சந்தரபரபரபா ரீபாலா பக்தரபா. என் வல்லமாய் இடம் முழுவதையும் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் இறங்குகிறது. ஒவ்வொரு வீடுகளின் மேல இறங்கி வருகிறது. ஒவ்வொரு வீடுகளின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டே இருக்கிறார், இறங்கி கொண்டே இருக்கிறார். அநேக பிசினஸ் செழிக்க பண்ணுவா. அநேகருடைய பிசினஸ்ல இருக்கிற கட்டுகளை உடைக்கிறார். ஜனங்களுக்குள் இருக்கும் கட்டுகளை உடைக்கிறார். எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் நீங்கி போவதாக, பிசாசின் வல்லமைகள் வெளியேறுவதாக, அந்தகார சக்திகள் வெளியேறுவதாக, மாந்திரிக சக்திகள் வெளிவருவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத பிசாசுகள், பொல்லாத அந்தகார வல்லமைகள், பிரிவினை ஆவிகள் நீங்கி போவதாக, குழந்தை வாக்கியம் உருவாவதாக, திருமண தடைகள் உடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல் பட்டையில இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக, சரீரத்தில் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, கேன்சர்கள் சுகமடைவதாக, போன் கேன்சர்கள் சுகமடைவதாக, கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, சர்க்கரை வியாதிகள் சுகமடைவதாக, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உடைந்த உள்ளங்களை ஆற்றி தேற்றுபடி செபிக்கிற பலவீன கட்டுகள் ஓடுவதாக, பிசாசின் கட்டுகள் ஓடுவதாக, எல்லா மந்திர சக்திகள் விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எந்தெந்த நாடுகள் பார்க்கிறதோ, எந்தெந்த வீடுகள் பார்க்கிறதோ, எந்தெந்த சபைகள் ஊழியக்காரர்கள் பார்க்கிறார்களோ, இயேசுவின் ரத்தம் போசப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ரீமாலா ஹபலபாத்தி அங்கரவா. கர்த்தருடைய கைகள் அநேகரை தொடுகிறது, பலனடைகிறதற்காய் சோத்திரம் ஐயா. சோத்திரம் பண்ணுகிறேன், சோத்திரம் பண்ணுகிறேன், சோத்திரம் பண்ணுகிறேன். அற்புதத்தையும் அதிசயங்கள் காண பண்ணுவதற்காக நன்றி, காண பண்ணுவதற்காக நன்றி, காண பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமை துதி கனத்தை செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரம்பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் தொடப்பட்டிருப்பீர்கள் என்றால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்றால், என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், என்னுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், எங்கள் ஊழியத்திற்கு என்னுடைய பெயரானது பிரதர் ஜெய் சுரேந்திரன் ஜேசுதாஸ். என்னுடைய ஊழியத்தின் பெயர் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி. அடுத்தது என்னுடைய ஃபோன் நம்பர் 9941658377 மற்றும் என்னுடைய ஜிமெயில் சுரேந்திரன் ஜேசுதாஸ். ஜிமெயில் ஆனது surendranjesudas@gmail.com. அது மட்டுமல்ல, எங்கள் ஊழியத்தில் யூடியூப் சேனலானது ஒன்று ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கள் ஊழியத்தை குறித்து தெரிஞ்சிக்க விரும்பினால் இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்வை தொட்டிருப்பார் என்ற ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாளன்று நான் தேவ செய்தியை, வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் ஜெபத்தோடு நீங்கள் உங்கள் வேலைகளை எல்லாம் செய்யுங்கள். ஜெபத்தோடு எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.